ஃபேம் திஸ் இஸ் எல்டி மிஸ். ஸோ இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 வீடியோ. நம்ம திருமூர்த்தி மலை போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் கோயம்புத்தூர் வந்திருப்போம். அதோட ப்ளாக் தாங்க இது. அது முன்னாடி நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஆன் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல நம்ம வழக்கம் போல் GoPro ஆடியோ பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த கிளிப்பில் தூக்கிட்டு முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 11 நிமிஷம் அவ்வளோதான் டியூரேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம எந்த டைமுக்கு வீடியோ போகிறோம்னா காலை 8 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும். அப்படியே அந்த பட்சத்துக்கு ஈவினிங் 5 மணிக்கு நம்ம சேனல் கரெக்டாக வீடியோ வர ஆரம்பிச்சிருங்க. ஷார்ட்ஸ் டெய்லி நம்ம சேனல் போஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஷார்ட்ஸ் எப்போ அப்லோட் ஆகும் அப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன் மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கலாம். பைக்கை பற்றி எந்த டவுட்ஸ் ரைடை பற்றி அப்டேட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அதில் தான் வரும். ஸோ அதே மாதிரி பைக்கை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜர் கொஞ்சம் டிலே ஆகும், பட் ப்ராப்பராக மெசேஜ் வர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த யாரும் சேனல் யாரும் புதுசாக பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் அப்படி நான் ஃபால்ஸில் குளிக்கும் போது கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே மீதி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே கடையில் குளிக்க போகிறோம். GoPro போகாதுன்ற நம்பிக்கையில் அப்படியே குளிக்கலாங்க. இது என்ன மட்டும் குளிக்க போகிறோம். டைம் என்னாச்சுன்னா மணி 1 hour இருக்குங்க. அப்படியே குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ எத்தனை எபிசோடாக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியல, பட் சரியான சம்பவமாகி போயிருக்கு. மீண்டும் உங்கள் வீடியோக்காக உங்கள் காமேஸ்வரன் பிஎஸ்சி சிடி பையலுங்க இப்போ ஒன்று அப்போ ஒன்று. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்னீங்களா ஃபஸ்ட்டு சமையல் யூடியூப்பில் சம்பாரிச்சா? ஆமாம், யூடியூப்பில் சம்பாரிச்சு கொடுத்ததுக்கே விட தெரியாமல் இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சமைச்சு சாப்பிட்றது நல்லா இருக்குது. இந்த மாதிரி வண்டிக்கு சுற்றுறது நல்லா இருக்குது. ஏன்னா அவனை சமைச்சு சாப்பிட்டு 2 வெங்காயம் மிளகாய் உரிப்பானுங்க வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு தான் சமைச்சிட்டு இருப்பான். அடுத்தோட சமைச்சு சாப்பிட்றது நினைக்கிறேங்க. சமைச்சு சாப்பிட்ற நல்லா இருக்கான் இவனுங்க. இவங்க 2 அண்ட் கோயம்புத்தூர் எவ்வளோ கிலோமீட்டர் 63 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. டைம் என்னாச்சுன்னா மணி 1:45 ஆச்சு. ஸோ நம்ம கூகுள் மேப் 3:10 போய் ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது. இன்னும் ஃபுட் பிரேக் எதுவுமே எடுக்கல. இன்ன வரைக்கும் எடுத்துகிட்டு வந்த எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் விழுந்துருச்சு. விடுங்க, அதெல்லாம் போட்டு பிஜிஎம் மாதிரி போட்டு எடிட் பண்ணிக்கலாம். பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இனி அவங்கள பிடிக்கிறதா பிடிச்சிரும் இல்லையா பார்த்துக்கலாம். வாவ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் சம்திங் 26 நிமிஷம் மட்டும் தான் GoProல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இதை வச்சு ஒரு விலாகாக போடணும். 1 மணி நேரத்துக்கிட்ட வீடியோஸ் இருக்குது. பட் என்னென்ன வீடியோஸ் எல்லாமே டைம் லாப்ஸ் சொல்லி எல்லாமே கொடுத்துட்றாங்க. முடிஞ்சாலும் இந்த வீடியோ இன்னைக்கு டேட் சம்திங் 25 நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் 26 பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. முடிஞ்சாலும் வீடியோலாம் சீக்கிரம் எடிட் பண்ணி கொடுத்துட்றேன் LTF. ஸ்பீடு க்ரூஸ் பண்ணுவோங்க. உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் தெரியும் தான் நினைக்கிறேன். ஸ்பீடாமீட்டர் தெரிய மாதிரி தான் ஆங்கிள் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம பைக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மொபைல் ஹோல்டர் இங்கே வச்சுருப்பேன். ஸோ எதனால் அப்படின்ட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் ஃபுல்லாக கவர் ஆகுன்னு. ஏன்னா டிஸ்பிளேலேருந்து மொத்த வியூ உங்களுக்கு அப்படியே மோட்டோவில் இங்கேருந்து இப்படி கவர் ஆகுங்க. கோயம்புத்தூர் எவ்வளோ கிலோமீட்டர் 61 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஆப்போசிட்டில் நல்லாவே காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கோயம்புத்தூர் எவ்வளோ கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ மேப் ரைட் எடுக்க சொல்லுதுங்க. ரைட்டு. ஸோ ஆக்சுவலாக இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் பண்ணும்போது ஏர்பாட்ஸ் போட்டிருக்கனால கரெக்டாக தெரியும். ஸோ டேர்ன் ரைட்னு ஒரு 100 மீட்டருக்கு மேப் முன்னாடியே சொல்லிடும். ஏர்பாட்ஸ் போனால் வெறும் மேப் மட்டும் பார்த்துட்டு உங்ககிட்ட வ்ளாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்ல. ஸோ அதனால் பேசுகிறதே கேட்க மாட்டேங்குதுங்க. 8.6 கிலோமீட்டர் ஒரே ரோடு தாங்க. பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா மேப் லெஃப்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம கோயம்புத்தூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் 51 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இனி பைபாஸ் பிடிச்சி அப்படியே அழுத்த வேண்டியதாங்க. இன்னும் 900 மீட்டர் ஒரே ரோடு தாங்க. ஸோ இந்த பைபாஸ் பார்த்தோன்னே வேறு லெவலில் இருக்குங்க. பொள்ளாச்சிக்கு 14 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான். பைபாஸை தட்டிடுவோங்க. ஓகே
அப்படியே பறக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக ஏற்றிடலாம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். ஆடியோ கேட்குதாங்க நினைக்கிறேன். எனக்கு வந்து 1.8 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்து சொல்லியிருக்கு மேப்பு. அண்ட் 1.4 கிலோமீட்டர் ஒரே ரோடு. இன்னும் நம்ம கோயம்புத்தூருக்கு எவ்வளோ கிலோமீட்டருங்க? 37 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அப்படியே ஜாலி இந்த ரோட்டில் தான் போக போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பைபாஸ் நல்லா தட்ட ஆரம்பிச்சிடலாங்க. வா, இந்த பைக் ஆச்சு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான். ஸோ நம்ம பொள்ளாச்சி போயிட்டு இன்னும் ஃபுட் பிரேக் மட்டும் எடுக்கலைங்க, ஒன்றும் சாப்பிடணும். ஆனால் நம்ம கூகுள் மேப் நம்ம எங்கள் காலேஜுக்கு தான் மேப் போட்டிருக்கேன். கூகுள் மேப் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் காட்டுது அப்படின்ட்டிங்கன்னா 2:52 கிட்ட போய் ரீச் ஆகணும் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மீறி ஆயிருங்க. ஆனால் ஒன்றும் யாரும் சாப்பிட கிடையாது. நான் ஸ்டார்டிங் என்ன சொன்னால் அந்த டேம்லேயே சாப்பிட்டுக்கலாம். டேம் கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மீனெல்லாம் போட்டுருந்துச்சு, அதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் சரி ஓகே, இந்த பொள்ளாச்சி இல்லை அரேபியாவோ சம்திங் அராஃபோ இது பிரியாணி இருக்குது, அங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சுங்க. ரோலே பொள்ளாச்சிக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. பொள்ளாச்சி ஒன்று ரீச் ஆகல. பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அவ்வளோதாங்க இருக்கும். அங்கே போய்ட்டு சிக்கா ஆர்ச்சிக்கிட்ட போயிட்டு உள்ளே போயிட்டு பிரியாணி மட்டும் சாப்பிட்டு போயிடலாம். அரஃபான்னு ஒரு பிரியாணி இருக்குது, பட் அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த பிரியாணி சாப்பிட்டு பக்கத்தில் கரும்பு ஜூஸ் இருக்குது, அதை அப்படியே குடிச்சிட்டு போயிடலாங்க. அப்படியே ரைட்டு லெஃப்ட் பார்க்குற பழக்கமே கிடையாது. உங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏறுவாங்க. ஒரு செகண்ட் நிறுத்தி பார்த்துட்டு வந்தால் கூட தெரியுது. அவங்க திரும்பவே சல்லுன்னு உள்ள வந்துட்டாங்க. கரெக்டாக அந்த டைமில் அந்த கேமரா ஆன் பண்ணால அது தெரியல. எல்டி அவ்வளோதாங்க, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு ஒன்று எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா சரி கொஞ்சம் கம்மியான கிலோமீட்டர் தாங்க இருக்குது. முன்னாடி போய்ட்டு தான் ஜூஸ் எதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. எல்டி அப்படியே சாப்பிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி நம்ம வீட்டுக்கு கிளம்பி. நம்ம வீட்டுக்கு ஒன்று எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னா 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ட்ரிப்பு எப்படி இருந்துச்சுன்னா ட்ரிப்பு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் போகும்போது நல்லா வைப் இருந்துச்சு. அந்த ட்ரிப்பு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ட்ரிப்பு எப்படி எண்ட் ஆச்சுன்னே தெரியலங்க. அந்தளவு போயிட்டுருக்கு. வா, நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 300 பெட்ரோல் அடித்தா இன்னும் சிங்கிள் பாயிண்ட்லேயே இருக்குது. போகும்போது ஸ்பீடு ஒரு 60 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணாவே நல்லா பைக் மைலேஜ் தருவங்க. ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பைக் ஒரு சைடு இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குங்க. அது என்னன்னு தெரில, ப்ரோட்ட சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆமாங்க, இழுக்குதுங்க ஒரு சைடு. என்ன ரேஸ் போடுவோமா? என்ன ரேஸ் ஆடே போடுவோமா? இங்கே என்ன தம்பி வாயா என்ன முறுக்கிட்டு போகிற? எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 20 கிலோமீட்டரும் ஒரே ரோடு தான். நம்ம காலேஜ் போயிட்டு நம்ம ப்ரோ கிட்ட பைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். வா, எல்டி ஃப்ரம் ப்ரோவோட பைக் நல்லா மைலேஜ் தந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா 300 பைக் அடித்தோம், போகும்போது நல்லா விரட்டிட்டு தான் போனேன். அண்ட் வரும்போது பொறுமையாக வந்து இப்போ தான் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரிசர்வ் மீன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக மென்ஷன் பண்ணுறேன். அதான் அந்த பாயிண்ட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த பிளிங்க் ஆனதுலேருந்து கணக்குங்க. வா, அதே மாதிரி வீட்டுக்கு போகிறத நினச்சா லைட்டாக மன கஷ்டங்களாக இருக்குது. இனி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் மிஷின் மாதிரி இந்த கோவில் பாளையம் வந்து ரீச் ஆயாச்சுங்க. இந்த பாலம் ஏறி இறங்கி இன்னும் 2 கிலோமீட்டர் போனால் நம்ம பைக்கை கொடுத்துருவோங்க. நம்மக்கிட்ட இது எந்த பைக் வந்தாலும் அது வேறு லெவலாக இருக்குல்ல. ஸோ பட் இந்த பைக்கு எனக்கு என்ன ஒரு கனெக்ட் இருக்குன்னு தெரிலங்க. நான் வீடியோக்காக சொல்லலை, நார்மலாக சொல்கிறேன். நம்ம R15க்கும் நம்ம R15 V4க்கும் நமக்கு ஒரு கனெக்ட் இருக்குல்ல, அந்த கனெக்ட் மாதிரி இருக்குங்க அந்த கனெக்டு. ஓ செமையாக கணக்கு அடிச்சிருக்கு நமக்கு. அதே மாதிரி ப்ரோவோட சேனல் கீழே கொடுத்துருக்காரு. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேமரா ஆன்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே நம்ம கிணத்துக்கடவு போயிடும். கிணத்துக்கடவு போய் நம்ம ப்ரோ கிட்ட வண்டி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கும் எனக்கு கனெக்ட் எப்படிப்பட்ட ஒரு கனெக்ட்னு தெரியல. ஊட்டியிலும் சரி இதுலேயும் அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலையேங்க. எதனால் அப்படி நமக்கும் நம்ம R15 V4க்கு ஒரு கனெக்ட் இருக்குல்ல, அதே பாண்டிங் இந்த பைக்கு எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. மேபி பைக் அதுக்காக சொல்ல கிடையாது, பட் கனெக்ட் நல்லாவே ஈஸியாக கூட மிங்கிள் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு சில பைக்ஸ் நம்ம ஓட்டுறோம் அப்படின்ட்டிங்கன்னா அந்த பைக்கோட ஸ்பெக்ஸு எப்படி கட்டடிச்சு ஓட்டுறதெல்லாம் தெரிஞ்சுக்க கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் இந்த பைக்கில் ஏறிக்கு வந்தோன்னா நம்ம அசால்ட்டாக ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது எல்லாமே. வா, பட் இந்த வைசர் சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பபுள் வைசரு. நம்மளோட R15 V4 ஸ்டார்டிங் பபுள் வைசர் மாதிரி தாங்க வந்திருக்கும். ஓகேங்க, ப்ரோ கிட்ட வண்டி கொடுத்துட்டு இதில் கண்டினியூ பண்ணுறாங்க. அவ்வளோதான் எல்டிஎஃப், நம்ம ப்ரோ கடைக்கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த பைக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான். மேபி இதான் நம்மளோட கடைசி ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்ட்டு நம்ம பைக் கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். அது இல்லாமல் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் கடன் கொடுத்துட்டுனாங்க. அந்த காசு ஒன்றும் வரல. அந்த காசு வந்துச்சுன்னா நம்ம R15 கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாமே செமஸ்டர் ஃபீஸ்லாம் கொஞ்சம் கட்டணும். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டில் இருக்கேன். ஓ ஐயோ, அது சூரே விட்டுருச்சு, நமக்கு அல்லு விட்டுருச்சுங்க. நான் வரல, எதிரே பார்க்கலடா. இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் நம்ம ப்ரோ கிட்ட நம்ம பைக் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட அப்பா வச்சிருங்க அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். கிடைக்கவே இல்லை. ஸோ தாங்க ட்ராக் த்ராட்லர்ஸ். ஸோ ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் இன் பண்ணிக்கோங்க ப்ரோ. ரிசல்ட் வந்து 2 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பெட்ரோல் இருக்குது இருந்தாங்க ப்ரோ. அப்படி வண்டி நன்றி ப்ரோ. நன்றி. உங்களுக்கு நான் அனுப்பிச்சுட்டு நான் பார்த்து சொல்கிறது மட்டும் இருக்குது. ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வந்துருப்பீங்க. அப்புறம் ஹோப்ஃபுல்லி திருமூர்த்தி மலை ரைடு வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரைடு சின்ன ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது நம்ம பைக் வரலாம், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டோட பைக் வரலாம். ஸோ இன்னும் 2-3 ரைடு மட்டும் நம்மளோட வேறு பைக் வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம பைக் வர ஆரம்பிச்சிருங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசாக பார்த்துருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு ஆன் ஆப்ஷன் போட்டு விட்டுருங்க. நம்ம சேனல் பைக் அண்ட் ட்ராவல் கண்டெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கோம். தெய்வத்தை நாகாதீன்னு முயற்சி தன் மேற்கொள்ளி தர முயற்சி திரும்பியாக்க மொழியின்மை இன்மை பகுதியிடும். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் எல்டி ஷோ. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டு டெல் லைஃப். பை.